மக்களே, ஹோம் ஸ்கூலிங் பாட்டை நீங்க எல்லாருமே அவசியம் பார்க்கணும். அண்ணாமலை கேன்சர் பற்றி பேசினதும் திமுக தர்மதுரை வருவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தன்னோட அதிமேதாவித்தனத்தை தூக்கிட்டு கூகுளில் இருக்கிற எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு நாசா விஞ்ஞானி மாதிரி பார்த்தீங்களா நான் தான் அறிவாளி மற்றவையெல்லாம் கோமாளின்னு உருட்டி வச்சிருக்காரு. முதல்ல இந்த இயக்குனராக முடியாமல் தவறுதலாக யூடியூபர் ஆகி திராவிடத்தோட பின்புலத்தால் ஊதி பெரிதாக்கப்பட்ட தர்மதுரையை பற்றி தெரிஞ்சுப்போம். ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. ஆயுர்வேதா மருத்துவம் பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஒரு வீடியோவை போட்டு ஆயுர்வேதா மருத்துவர் ஒருவரால் புலக்கடிக்கப்பட்டு வீடியோவை ரிமூவ் பண்ண அறிவாளி தான் இவர். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த அறிவாளியை டீபங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னமும் இவர் அறிவாளி, அறிவியலாளன், விஞ்ஞானின்ற ரேஞ்சில் திராவிட தற்குறிகளும் இவரோட ஜாம்பி சப்ஸ்கிரைபர்ஸும் வளர்த்துட்டு வராங்க. கொரோனா ஊசி சம்பந்தமா இந்த அறிவாளி ஒரு திமுக கொத்தடிமையை வச்சு தடுப்பூசிக்கு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சரியா 2024ஆம் ஆண்டுல ஃபைசர் ஓனரே நாங்க தயாரிச்ச ஊசியில சில பல வேலைகளை பண்ணிருக்கோம்னு ஒத்துக்கிட்டாருடா. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்னு ஒரே ஒரு ட்வீட் தான் மக்களே போட்டேன். பதில் சொல்ல வக்கில்லாத இந்த யூடியூப் விஞ்ஞானி என்ன பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டார். அப்ப முடிவு பண்ண தர்மதுரைலாம் ஒரு ஆளே கிடையாது, 1ஆம் நம்பர் இன்டெலெக்சுவல் ஃப்ராட்னு. நீங்க எல்லாருமே இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. அதாவது ஷீல்ட் தடுப்பூசி போட்டவங்களுக்கு பக்க விளைவுகள் வருதுன்னு நம்ம இந்தியன் மீடியாஸ் ஃபுல்லா செய்தி வந்துச்சு. இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தும் இந்த அறிவாளி முட்டு கொடுத்து வச்சிருக்காருன்னா இவரெல்லாம் எப்பேற்பட்ட பிறவின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஃபைசரில் வேலையை பார்த்த டாக்டர் மைக்கேல் ஏடனை விட இவர் அறிவாளியான இவரோட ரசிக ஜாம்பிகள் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க, எந்த கல்லூரியில் இந்த அறிவாளி மருத்துவத்தையும் அறிவியலையும் படித்தார்? இவர் எல்லாரையும் டீபங்க் பண்ணுவாராம் அறிவாளியாம். ஆனால் இவரை யாராவது டீபங்க் பண்ணால் டீபங்க் பண்ணுறவங்கள பார்த்து நீ என்ன படிச்சிருக்க, தர்மதுரையை விட நீ அறிவாளியான்னு காமெண்ட்ல வந்து அவருடைய ஜாம்பி ரசிகர்கள் அழுவாங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கேன்சர் பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதி இல்லைன்னு ஓயாமல் அழுதது பகுத்தறிவு கொத்தடிமைங்க தான். அதே நேரத்தில் அண்ணாமலையை டீபங்க் பண்ணிட்டாருடான்னு இந்த அதிமேதாவி போட்ட குப்பை வீடியோவை தூக்கிட்டு சுத்துறதும் அதே கொத்தடிமைங்க தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்டை பிரித்து படித்ததும் ஒரே நம்பரா? அண்ணாமலைக்கு மருத்துவம் தெரியாதான், அதை பற்றி அவர் படிக்கலையா, அதனால் அவர் இது பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன ஓப்பிங்க தர்மதுரை என்ன மருத்துவனான்னு கேட்காம அவர் வீடியோவை தூக்கிட்டு சுற்றுறாங்க. தர்மதுரை ஆங்காலஜிஸ்டும் இல்லை, செல்லுலர் பயாலஜிஸ்டும் இல்லை, ஆராய்ச்சியாளரும் இல்லை. இந்த ஃபீல்டில் இவர் எக்ஸ்பர்ட்டே கிடையாது. ஆனால் இவர் யூடியூப்பில் உட்காந்துட்டு மருத்துவம் படித்தவங்க சொன்னதையும் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதையும் பொய்ன்னு டீபங்க் பண்ணுவாராம். அதையும் இவருடைய தற்குறி சப்ஸ்கிரைபர்ஸும் பகுத்தறிவு கோமாளிகளும் நம்புவாங்களாம். அண்ணாமலை கேன்சர் நோயாளிகளை விரதம் இருக்க சொல்லல, விரதம் இருந்தா கேன்சர் நோயை ஆரம்பத்திலேயே பரவாமல் இருக்க வழிவகுக்கும்னு ஆய்வுகள் சொன்னதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினதை நம்பிட்டு வாழ்கிற தர்மதுரை அண்ணாமலை எப்படி இதையெல்லாம் பேசலாம், தமிழ்நாட்டிலேயே இதையெல்லாம் பேசக்கூடிய ஒரே அறிவாளி நான் தான், அதனால நான் சொல்கிறேன் அவர் சொன்ன எல்லாமே பொய்ன்னு இவர் உருட்டி வச்சிருக்காரு. சால்ஸ்டைஸே வாயில வரல, இதில் இவர் அண்ணாமலையை கலாய்கிறாராம். இந்த புத்தாண்டு வந்து தைலையா இல்ல சித்திரையா ஒரு வீடியோல வந்து இந்த சம்மர் சால்டேஸ்னா என்ன டீட்டெயிலா பேசியிருப்போம். ஏற்கனவே இந்த அறிவாளி போட்ட தமிழர் புத்தாண்டு உருட்டுகளை நான் ஏற்கனவே டீபங்க் பண்ணியிருப்பேன், அதை பாருங்க. அதில் இந்த அறிவாளியோட முட்டாள்தனத்தையும் சால்ஸ்டைஸ்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பூமியின் அதிர்வுன்னு அண்ணாமலை சொன்னது சரிதான். சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதி சூரியனை நோக்கி இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் சூரியனின் அதிக சோலார் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். இதைத்தான் பழங்கால மக்கள் ஹையர் வைப்ரேஷன் குறிப்பிட்டிருக்காங்க. தர்மதுரைக்கு வரலாறும் தெரியாது, தமிழும் தெரியாது. அதனால இவருக்கு இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஒரு கூந்தலும் தெரியாது. இந்த ஹை வைப்ரேஷன் பூமியில் உண்டாகும் நேரத்தில், அதாவது சம்மர் சால்ஸ்டைஸின் போது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அதிகமாகி செடி கொடிகள் வளரவும் மிருகங்களின் இனப்பெருக்க சுழற்சிக்கும் வழிவகுக்கும் நேரமாக விளங்குதுன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க. வைப்ரேஷன் எனர்ஜின்னு அண்ணாமலை தெரியாமல் சொல்லியிருந்தாலும் அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னதை தவறுன்னு எந்தவித ஆராய்ச்சியும் இல்லாமல் பொய்ன்னு சொன்ன தர்மதுரையுடைய பேச்சு தான் சுத்த பொய். கேன்சர்லேருந்து மீண்டு வந்த பெரும்பாலான மக்கள்கிட்ட நீங்கள் யாராவது பேசி பாருங்க, அவங்க எந்த முறையை பயன்படுத்தி குணமானாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. இந்த அறிவாளி உருட்டுற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது.
அண்ணாமலை தெளிவா விரதம் இருங்கன்னு சொல்றாரு. விரதம் இருக்கும் பழக்கம் இன்னைக்கோ நேத்தோ உருவாகல, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே எல்லா நாகரிக மக்களிடமும் இந்த பழக்கம் இருந்து வருது. தர்மதுரைக்கு வரலாறு தெரியாததால இதெல்லாம் இவர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டார். ஏன்னா தர்மதுரை முட்டு கொடுக்குற அலோபதியோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நோயாளிகளின் பயம்தான். கேன்சர்னதும் ஐயோ முடிஞ்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவரை மாதிரி உருட்டி நம்ப வச்சு முடிச்சிருவாங்க. இவர் சொன்ன கீமோதெரப்பி சக்சஸ் ரேட் என்னன்னு இவர்கிட்ட கேட்டா பதில் தெரியாம பாத்ரூம்குள்ள ஓடி ஒளிஞ்சிருவாரு. இதுதான் இவருடைய ஆராய்ச்சியும் இவருடைய அறிவும். நோயும் மருந்தும் தான் உலகத்துடைய மிகப்பெரிய தொழில். நோயாளி இல்லைன்னா மருந்தை விற்க முடியாது. மருந்தை விற்கணும்னா நோயாளி வேணும். நோயாளி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா விரதம் மூலமா அதிகமாக உண்ணுவதை தவிர்த்து உடலில் சர்க்கரையையும் இரத்தத்தில் கலக்கும் பிற பொருட்களையும் தடுப்பதன் மூலம் கேன்சர் செல்களுக்கு தேவையான ஆற்றலை கிடைக்க விடாமல் தடுக்க முடியும்னு நான் சொல்லல. அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் கேன்சர் ரிசர்ச் ஜேர்னல்ல கேன்சர் டிஸ்கவரி செக்ஷன்ல முதல் முறை மனிதர்களிடம் பண்ண ஆராய்ச்சியில் சிவியர் ஷார்ட் டேர்ம் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா பாதுகாப்பான முறையில் கேன்சர் செல்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்னு இட்டாலி மிலான்ல இருக்க நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த கிளவுடியா வெர்னரி என்ற மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் ஆய்வு மூலமா நிரூபிச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, தர்மதுரையை விட இவங்களுக்கு அறிவு கம்மி தான். ஏன்னா ஐயாவே சொல்லிட்டாரு ஃபாஸ்டிங் மூலமாக கேன்சரை எதுவும் பண்ண முடியாதுன்னு. பட் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் கேன்சர் ரிசர்ச் தர்மதுரை கிட்ட கேட்காம இது மாதிரியான ஆய்வுகள் பண்ணுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இங்கே பாருங்க மக்களே, அமெரிக்காவில் இருக்க டாக்டர்ஸ்க்கும் அறிவில்லை, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கும் அறிவில்லை. அறிவே இல்லாமல் 7 நாள் தண்ணீர் மட்டும் அருந்தி உணவை தவிர்த்து விரதம் இருப்பதன் மூலமாக புரோஸ்டேட் கேன்சரை குணமாக்க முடியுமான்னு ஆய்வு வேற நடத்துகிறாங்க. அதுவும் நம்ம யூடியூப் விஞ்ஞானி திராவிட தர்மதுரை கிட்ட கேட்காமலேயே இதையெல்லாம் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் பண்ணுறது மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னே அவங்களுக்கு தெரியல. யோ தர்மதுரை, போய் ட்ரம்ப் கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசி இந்த ஆய்வை நிறுத்தியா? தர்மதுரை மாதிரியே லிவர் டாக்டர்னு ட்விட்டரில் கிரிப்டோ பொறுக்கி ஒருத்தர் இருக்காரு. அவரும் தர்மதுரை மாதிரி தான். நியாயமாக ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டேன், பிளாக் பண்ணிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். நம்ம தமிழ்நாட்டிலேயே பல மருத்துவர்கள் இதை உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ராஜராஜ சோழன், செல்வி ராதாகிருஷ்ணன், இன்னும் எவ்வளவோ மருத்துவம் படித்த மருத்துவர்கள் இந்த விரதம் பற்றி தெளிவாக பேசியிருக்காங்க. கொத்தடிமை தர்மதுரை அவர்களே. ஒரு ஆராய்ச்சி 2 ஆராய்ச்சி இல்லை, பல ஆராய்ச்சிகள் விரதம் இருப்பதையும் அதனால் புற்றுநோய்க்கு என்ன விளைவுகள் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. திராவிட தர்மதுரை டாக்டர் வால்டர் லாங்கை விட அறிவாளியா? டாக்டர் ஜேசன் ஃபங்கை விட அறிவாளியா? டாக்டர் ஸ்டீவன் கன்ட்ரியை விட அறிவாளியா? நோபல் பிரைஸ் வாங்கிய யோஷினோரி ஓஷுமியை விட இவர் அறிவாளியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. யூடியூப்ல ஆரம்பத்துல லேகியம் வித்துட்டு இருந்த தற்குறி பெரிய நாசா விஞ்ஞானி மாதிரியும் கால் பாப்பர் மாதிரியும் அடுத்து அவங்கள டீபங்க் பண்ண வந்துட்டாரு. துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து நபர்களோட ரொம்ப அப்பாவுக்கு வயசு அப்படியே இருக்கும், பொண்ணுக்கு வயசு ரொம்ப அதிகமாயிடும். இது டைம் டைலேஷன் காரணமாக அப்பா எங்க இருப்பாரு, பொண்ணு வயசாயிடும். இதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வீடியோல மூவி மேன் சேனல்ல நிறைய பத்தி சீரிஸ் போட்டிருக்கோம். டைமென்ஷனை தான் இங்க டைலேஷன்ங்கிறார். ஹையர் டைமென்ஷன் பீப்புள் உண்டாக்குன டெசராக்ட். ரொம்ப நாளா இன்டர்ஸ்டெல்லா குப்பையை கொளுத்தணும்னு இருந்த மக்களே, தனி வீடியோவில் விரைவில் அதை கொளுத்துறேன். டைம் டைலேஷனே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் உருட்டு. இதை ஏன் உண்மைன்னு நம்ம கிட்ட திணிச்சாங்கன்னு பல பேருக்கும் தெரியாது. ஐன்ஸ்டைன் என்ற திருடனுடைய நிரூபிக்கப்படாத ரிலேட்டிவிட்டி தியரிக்கு முட்டு கொடுக்கவே இதை உண்மைன்னு நம்ம கிட்ட திணிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே வீனஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பூமியில் இருக்கும் விதிகள் தான் அண்டம் முழுவதும் இருக்கும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம்னு. நியூட்டன் சொன்னபடி அண்டம் முழுவதும் டைம் இஸ் கான்ஸ்டன்ட் தான் டைம் டைலேஷன் என்பது சுத்த பொய். இந்த ஹையர் டைமென்ஷன் லோயர் டைமென்ஷன் என்பதே 3 டைமென்ஷனோட நிற்குது. இதை தாண்டி சொல்லப்படுற மற்ற எந்த டைமென்ஷன்ஸையுமே நாம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதுவரைக்கும் நிரூபிக்க முடியாம தான் இருக்கும். இன்டர்ஸ்டெல்லார் படமே பியூர் ஃபிக்ஷன் தான். வீட்லயே ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க, வாழ்க்கைக்கு தேவையானதை கத்துக் கொடுங்க அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு ஒரு இன்ஜினியர் தேவை, ஒரு டாக்டர் தேவை, ஒரு கெமிஸ்ட் தேவை, என்னென்னமோ ஃபீல்டுல ஆட்கள் தேவை. அப்பதான் இந்த உலகத்தை கட்டமைக்க முடியும். நமக்கு வந்து ஏசி ஓடுது, லைட் எரியுது, கேமரா ஒர்க் ஆகுது, மைக், இந்த டெக்னாலஜி எல்லாம் வேணும்ல. இது எப்படி கிடைக்கும் ஹோம் ஸ்கூலிங்ல? இப்பதான் நாம முக்கியமான டாபிக் வந்திருக்கோம் மக்களே. கல்வி எல்லோருக்கும் அவசியம், அது நம்மளுடைய அடிப்படை உரிமையும் கூட. ஆனால் ஹோம் ஸ்கூலிங்கோட வேல்யூ தெரியாத தற்குறியால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். இவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலேயும்
படிச்ச நம்மள எத்தனை பேருக்கு சிலபஸ்ல படிச்சதை தாண்டி சிந்திக்க தெரியும், சிலபஸை தாண்டி பேச தெரியும்? இதோ இவரே ஸ்கூல்ல படிச்ச பரிணாம வளர்ச்சி தான் உண்மைன்னு சுத்துறாரு. இதுல சார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பத்தி மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறாராம். என்ஜினியர் தேவை, டாக்டர் தேவை, கலெக்டர் தேவை, ஐபிஎஸ் தேவை, ஐஏஎஸ் தேவைன்னு படிச்சுட்டே இருக்கணுமா? திராவிட தர்மதுரை அவர்களே, எத்தனை லட்சம் பேர் அரசு தேர்வு எழுதுறான்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லட்சம் என்ஜினியர்ஸ் வேலை இல்லாம இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை லட்சம் டாக்டர்ஸ் அன்எம்ப்ளாய்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்கன்னு தெரியுமா? நான் திரும்பவும் சொல்றேன், படிப்பு முக்கியம். ஆனா வெறும் படிப்பும் அதன் மூலமா வர பட்டமும் குப்பைக்கு சமம். பட்டம் வாங்கின எத்தனை பேருக்கு பிழை இல்லாம ஒரு லெட்டர் எழுத தெரியும்? தாய்மொழியிலையும் எழுத தெரியாது, ஆங்கிலத்திலையும் எழுத தெரியாது. எத்தனை பேருக்கு சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு இருக்கு? எத்தனை பேருக்கு சிவிக் சென்ஸ் இருக்கு? எத்தனை பேருக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கையாள தெரியும்? திமுக தர்மதுரை அவர்களே, அடிப்படை அறிவையே போதிக்காத எந்த ஒரு கல்வியும் குப்பைக்கு சமம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க மூளை வேணும், உங்களுக்கு அது இருக்கிறது கஷ்டம்தான். எந்த பள்ளிக்கூடமும் கல்லூரியும் ஒரு மாணவனை நீ தொழிலதிபராக மட்டும்தான் ஆகணும்னு கற்றுக் கொடுக்குதுன்னு தயவு செய்து சொல்லுங்க தர்மதுரை அவர்களே. ஏன் 9 to 5 வேலையை மட்டுமே செய்யக்கூடிய மனசாட்சியை தொலைச்சிட்டு விருப்பமில்லாத வாழ்க்கை கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு அறிவாளியான உங்களால சொல்ல முடியுமா தர்மதுரை? மெக்காலே கல்வி முறை உங்களை மாதிரி இடதுசாரி தற்குறிகளை உருவாக்கியிருக்கே தவிர நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தேவையான ஒருத்தரையும் உருவாக்கவே இல்லை. கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத ரத்தமும் சதையும் கொண்ட எந்திரங்களையே உருவாக்கி வெளியே அனுப்புதுன்னு பிரான்ஸ் காஃப்கா அருமையா சொல்லியிருக்காரு. பிரான்ஸ் காஃப்கானா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தேடி பாருங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்? தொழில் மூலமா பணம் வரும், பணம் வந்தா நீ உயருவ, உன்கிட்ட மட்டும் அந்த தொழில் சம்பந்தமான அறிவு இருக்கும், அதை உன் சந்ததிக்கு தருவ. இதை கத்துக்க வேற யாராவது வந்தா அதன் மூலமா பணம் ஈட்டுவ. ஆனா இது எல்லாத்தையுமே நீ மறந்து முதலாளியா வாழக்கூடாதுன்னு, உனக்கு சுயமா எந்த தொழிலும் இருக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட புகுத்துனது தான் இந்த மெக்காலே கல்வி முறை. மக்களே, சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்லையே எத்தனை ஆயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் சார் படிப்பை பற்றி பேச வந்துட்டாரு. படித்தவனுக்கே வேலை இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அதுக்கு என்ன பண்ணணும்னு பேச துப்பு கிடையாது. இதுல தப்பா ஏன் தர்மதுரை, நீயே எந்த கர்மத்தையோ படிச்சுட்டு அதுக்கு துளியும் தொடர்பே இல்லாமல் யூடியூப்ல போய் பேசி வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை விட தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்ட இவர் எவ்வளவோ மேல்தான். இந்த அறிவாளி சொன்ன டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச பெரும்பாலான கண்டுபிடிப்பாளர்கள் சுயமாக தங்களுக்கு தாங்களே அறிவை புகுத்தி கொண்டதன் மூலமாகவும் ஹோம் ஸ்கூலிங் மூலமாகவும் தான். இதுவே தெரியாம இவரெல்லாம் அறிவியல் பேசுறாராம். இவரை வந்து கூப்பிட்டு அவார்டு வேற தரானுங்க. இவனுங்கெல்லாம் எப்பேற்பட்ட தற்குறியா இருப்பானுங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தாமஸ் எடிசன், மைக்கேல் ஃபாரடே, கெலிலியோ, பெஞ்சமின் பிராங்க்லின், லூயிஸ் பாஸ்டர், தாமஸ் ஹண்ட் மார்கன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர், எலாய் விட்னி, எலியாஸ் ஹோவே, மார்க்கோனி, பிராங்க் விட்டில், மோசஸ் ப்ரௌனிங், பீட்டர் கூப்பர், பியரி கியூரி, எலியா மெக்காய், லியோனார்டோ டாவின்சி, ஐசக் நியூட்டன், பிரான்சிஸ் கொலின்ஸ், நிக்கோலா டெஸ்லான்னு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய எல்லாருமே ஹோம் ஸ்கூலிங் மூலமாக அறிவை வளர்த்து கொண்டாங்க. தர்மதுரை சொல்ற நம்மளுடைய சாதாரண கல்வி முறை என்ன பண்ணுதான், நம்முடைய அறிவுக்கு எதிராக, நம்முடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு எதிராக, கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை மட்டுமே மனப்பாடம் செய்யும் முறையையே இது நமக்கு கற்றுத்தருதான். ஆனால் ஹோம் ஸ்கூலிங்கில் படித்த இத்தனை அறிவாளிகளும் தங்களால் அந்த ஸ்கூல் சிலபஸ்குள்ளேயும் அந்த சிஸ்டம்குள்ளேயும் நுழைய முடியாதுன்னு வெளியுலகத்தில் தங்களோட எல்லையை தாங்களே நிர்ணயித்து ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவங்க அறிவை வளர்த்துருக்காங்க. ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுது? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான எண்ணமும் செயலாற்றலும் மனசையும் கொண்ட தனித்துவமான உயிர்னு நினைக்கிறதே கிடையாது. படிக்கலைன்னா மக்குன்னு சொல்கிறது, மார்க் எடுக்கலைன்னா முட்டாள்னு சொல்கிறது, மனப்பாடம் பண்ண தெரியலனா அவங்கள தண்டம்னு சொல்கிறது. இதை தாண்டி பள்ளிக்கூடங்கள் எதையுமே கற்றுத்தருவது கிடையாது. ஒரு குழந்தைக்கு கணக்கு வரலன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கணும். அதன் மூலமாக அதன் போக்கிலேயே கணக்கை கற்றுத்தரணும். ஆனால் நம்ம கல்வி முறை உனக்கு பிடிக்குதோ இல்லையோ கிளாஸில் இருக்க அத்தனை பேரும் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகணும், இதன் மூலமாக டிகிரி வாங்கணும், வேலைக்கு போகணும். அதில் எத்தனை பேருக்கு டான்ஸர் ஆகணும், ரைட்டர் ஆகணும், கவிஞன் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும், பாடகன் ஆகணும், ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், பிசிசிஸ்ட் ஆகணும், ஹிஸ்டோரியன் ஆகணும், பயாலஜிஸ்ட் ஆகணும்னு எவ்வளவு எண்ணங்கள் ஆசைகள் இருக்கும். ஆனால் இவ்வளவு ஆசை இருந்தும் இதை அடைய முடியலையே. ஏன்னா நாம படிக்கிற முறையே நம்மளை அடிமையா மாத்துதே தவிர நம்மளை ஆறறிவுள்ள அறிவார்ந்த தனித்துவம் கொண்ட இண்டிவிஜுவலா பார்க்கறதே கிடையாது, இண்டிவிஜுவலா உருவாக்குறதே கிடையாது. இது எதுவும் இவரை மாதிரி வாயிலேயே வெட்டியா வேலை பார்க்குற தற்குறிகளுக்கு சுத்தமாக தெரியாது.
இந்த திராவிட அறிவாளி என்ன சொல்றாருன்னா, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிச்சாதான் வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதே ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கிட்டு நீ ஏன் வேலைக்கு போகாம யூடியூப்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கன்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க. நீ படித்த டிகிரி சம்மந்தமாகவே நீ எதுவுமே நொட்டலையே ப்ரோ, நீ மற்றவங்களுக்கு அறிவுரை கூறலாமான்னு நான் கேட்கல, மற்றவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த டிகிரிலாம் இப்போ அதெல்லாம் படிக்க தேவையில்ல, ஸ்கில் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. டிகிரிங்கிறது முக்கியம். நான் சொல்லலை இவர் மிகப்பெரிய அறிவாளின்னு. எந்த தொழிலதிபர்கிட்ட கேட்டாலும் டிகிரியை விட ஸ்கில் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸ்கில்ஸ் ஆஃபன் அவுட்வே டிகிரிஸ் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். தர்மதுரைக்கே அவரோட டிகிரி உதவல, ஆனா அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, அதுதான் பேசியே ஊரை ஏமாத்துறது. ஆக்சுவலா இந்த ஸ்கில்ல யாராலையும் சாதாரணமா கத்துக்க முடியாத மக்களே. டிகிரி சக்சஸை உறுதிப்படுத்தாது. டிகிரி என்பது வெற்று காகிதம். தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போதுமான படிப்பு இருந்தா போதும். அடிப்படை கல்வி நம்ம எல்லோருக்கும் அவசியம். அதுக்கப்புறம் நமக்கு அதை விட முக்கியமான தேவை ஸ்கில். ஹோம் ஸ்கூலிங் ஒரு குழந்தைய அதோட ஆர்வத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். எந்தவித ரேங்கிங் சிஸ்டமும் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. முக்கியமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் அறிவாளின்னு டேக் பண்ணுற மூளை இல்லாத செயல் அறவே இருக்காது. தாராளமாக தவறுகளை பண்ணலாம். அதன் மூலம் எது சரின்னு சுலபமாக மண்டைக்குள்ள உரைக்கும்படி கற்றுக்க முடியும். சிலபஸ் கரிக்குலம்னு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டியை வளர்த்துக்க முடியும். நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பியர் ப்ரெஷர் போடுற சிஸ்டத்திலிருந்து வெளியே வந்து சுதந்திரமான எண்ணத்தோடு ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்விகளோடு எல்லா விஷயத்தையும் ஆழமாக கற்றுக்க முடியும். ரீடிங், அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பீக் லெவலில் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஹோம் ஸ்கூலிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துவதன் மூலமாக மூளை நன்றாக வளர வழிவகுக்குதுன்னு ஆய்வுகளே சொல்லுது. ஹோம் ஸ்கூலிங் மூலமாக அடாப்டபிலிட்டி, கம்யூனிட்டி, யூனிக் டேலண்ட், ஸ்ட்ராங் ஃபேமிலி பாண்ட்ஸ், செல்ஃப் டிஸ்கவரி, லைஃப் லாங் லேர்னிங், டைம் மேனேஜ்மெண்ட்னு இவ்வளவு விஷயத்தை குழந்தைகள் கற்றுக்க முடியும். ஆனால் தர்மதுரை சொல்கிற ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங் குழந்தைகளுக்கு ஏண்டா ஸ்கூலுக்கு போகிறோன்ற எண்ணத்தையே உருவாக்குது. இந்த எண்ணத்தோட போற ஒரு குழந்தையால எண்ணத்தை கத்துக்க முடியும்னு நீங்களே காமெண்ட் பண்ணுங்க. மனசும் மூளையும் இலகி இருந்தாதான் புது விஷயங்களை கத்துக்க முடியும். ஒரு குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போய், ஹை ஸ்கூலுக்கு போய், காலேஜுக்கு போய் இந்த ப்ராசஸ்ல போனாதான் அதோடைய பிரெயின்ல சோஷியலைசிங்கான நியூரான்ஸ்லாம் வந்து பைண்ட் ஆகும். அப்பதான் ஒழுங்கா வளரும். எப்படி நம்ம சோஷியலா பிஹேவ் பண்றது, நமக்கு தெரிஞ்சவர்களோடு எப்படி இணக்கமா இருக்கிறது, எப்படி நண்பர்களை உருவாக்கிக்கிறது, பள்ளிக்கு போகும்போது ஒரு சின்ன பயம்னா அதை எப்படி எதிர்கொள்றது, காலேஜ்ல ஒரு ஈவெண்ட்ல எப்படி தைரியமா பங்கு பெறுறது, 4 பேர் முன்னாடி எப்படி நம்ம வந்து பயப்படாம பேசுறது, நல்லவங்க கெட்டவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஸ்கூலுக்கு போனாதான் சமுதாயத்தோட ஒன்றி வாழ கத்துக்க முடியும், தைரியமா பேச முடியும்னு ஐயா உருட்டி வச்சிருக்காரு. ஆனா இவர் படிக்கும்போது காலேஜ்ல நம்ம எல்லாரையும் ஒரு டாபிக் கொடுத்து செமினார் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த அதிமேதாவி பண்ணியிருக்காரான்னு சத்தியமா எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. காலேஜ் படிச்ச எத்தனை பேர் தன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி செமினார் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டாலே பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங்கோட நெகட்டிவ்ல இதுவும் ஒன்று. பட் ஹோம் ஸ்கூலிங்கில் படிக்கிற ஒரு குழந்தையால் அபரிவிதமாக சோஷியலைஸ் ஆக முடியும், லீட் பண்ண முடியும், கான்ஃபிடன்ஸ் வேற லெவலில் இருக்கும், நட்பு வட்டம் பற்றிய தெளிவான புரிதல் வரும். ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங்க்கு போகிற பசங்களை விட ஹோம் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லா விதத்திலையும் தலை சிறந்து விளங்குகிறார்கள்னு ஆய்வு முடிவுகளே சொல்லுது தற்குறி தர்மதுரை அவர்களே. ஆக தர்மதுரையெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங்கில் படித்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத தடுப்பூசி கோமாளி. இவருக்கு மக்கப் பண்ணி யூடியூப் முன்னாடி உட்காந்து பேச மட்டுமே தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனால இந்த அறிவை வச்சுட்டு தேவாரம், திருவாசகம் பற்றியெல்லாம் இந்த அரைவேக்காடால் புரிஞ்சிக்க முடியாது. அதை புரிஞ்சிக்க இந்த அரைவேக்காடெல்லாம் 10 ஜென்மம் எடுத்தாலும் ஆகாது. இவரோட 1ஆம் நம்பர் குப்பை வீடியோனா அது இதுதான். படிடா, ஒழுங்கா படிடா. யோ, நீ என்னையா டேட்டா கலெக்ட் பண்ற? இதுல உனக்கு கீழே வேலை பார்க்க 4 பேர் வேற. ஒத்த ஆளா நான் இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்றேன், ஆனா அஜெண்டாவுக்கு வாயில வெட்டியா வேலை பார்க்குற நீ சொல்றத ஊர் நம்புது. என்ன நீ என்ன படிச்சிருக்கன்னு கேள்வி கேட்குது. இத்துடன் இந்த காணொளி முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். அரிகாத்தோ மக்களே. That's all, folks.